الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال النبي صلى الله عليه وسلم: إذا وقع الذباب في شراب أحدكم فليغمسه ثم لينزعه فإن في إحدى جناحيه داء وفي الأخرى شفاء. رواه البخاري أو كما قال عليه الصلاة والتسليم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்தினுடைய உடல் ரீதியான விஷயங்கள், நோய் இல்லாத வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்கான காரணங்கள், அதற்கான வழிமுறைகள், ஆரோக்கியத்தை எப்படி பேண வேண்டும் என்பதற்கான திட்டங்கள் அனைத்தையுமே தம்முடைய நபிமொழிகளின் வாயிலாக போதித்து தந்திருக்கிறார்கள். வெறுமனே தொழுகை, நோன்பு போன்ற இபாதத்துக்களை மாத்திரம் சொல்லிவிட்டு நபி அவர்கள் நின்று விடாமல், ஒரு தீட்சணியமான அறிவோடு, தெளிவான சிந்தனையோடு, அல்லாஹுவின் வழிகாட்டுதலோடு மனித சமுதாயத்தினுடைய வாழ்விற்கு தேவையான அத்தனை நலவுகளையும் தன்னுடைய நபிமொழிகளிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். அந்த வரிசையில் இந்த நபிமொழியும் ஒன்றாகும். பொதுவாகவே ஷரியத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தி, நாம் சாப்பிடக்கூடிய உணவு எதுவாக இருந்தாலும் அந்த உணவை சாப்பிட்டு விட்டு உடனடியாக அதை நாம் மூடி வைத்து விட வேண்டும். திறந்த நிலையில் உணவு போடக்கூடாது. திறந்த நிலையில் உணவை விட்டுவிட்டு சிறிது நேரம் கழித்து சாப்பிடுவதாக இருந்தால் அதிலே பல்வேறு நோய் கிருமிகள் தொற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் பல்வேறு ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் நாம் ஏதேனும் பானங்கள் அருந்தி கொண்டிருக்கிற போது நமக்கு இடையூறு செய்யக்கூடிய, நோயை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் அதிலே விழுந்து விட்டால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நபி அவர்கள் கூறி தருகிறார். சஹீஹுல் புகாரியிலே ஒரு நபிமொழி பதிவாகி இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள்: இதா வகஅ துபாபு ஃபீ ஷராபி அஹதிக்கும், உங்கள் ஒருவருடைய பானத்திலே ஈ விழுந்து விட்டால் ஃபல்யக்மிஸ்ஹு, அந்த ஈயை அவர் முக்கட்டும், அந்த பானம் முழுவதும் நனையும்படி, அந்த ஈ முழுவதும் நனையும்படி அந்த பானத்திலே அவர் முக்கி, சும்மலி யன்ஸிஹு, பின்பு அதை தூக்கி எறிந்து விடட்டும். ஃபஇன்ன ஃபீ இஹ்தா ஜனாஹைஹி தாஉன், அந்த ஈயினுடைய 2 இறக்கைகளில் ஒரு இறக்கையிலே நோய் இருக்கிறது. வஃபில் உஹ்ரா ஷிஃபாஉன், இன்னொரு இறக்கையிலே ஆரோக்கியம் இருக்கிறது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். நம்ம டீ, பால் ஏதாவது குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அல்லது தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு ஈ அதில் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த பானத்தை தூர கொட்ட வேண்டியதில்லை. அது விழுந்த உடனேயே அதை முழுவதுமாக முக்கி, அந்த பானத்திலே முக்கி அதை எடுத்து வெளியே எறிந்து விட்டு அதை குடித்து விடலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான காரணத்தை அழகாக விவரிக்கிறார்கள். ஈயினுடைய 2 இறக்கைகளில் ஒரு இறக்கையில் நோய் இருக்குது, உங்களுக்கு கிருமிகளை கொண்டு வந்து அது சேர்க்கும். இது பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஈக்கள் மொய்த்த பண்டங்களை தின்க வேண்டாம் என்றெல்லாம் ஆரம்ப வகுப்புகளிலே, பள்ளிக்கூடங்களிலேயே சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தான். அது எல்லா இடங்களுக்கும் பறந்து போகும். அதனுடைய கால்களிலும் இறக்கைகளிலும் அதனுடைய உடல்களிலும் நஜிசுகள், அசுத்தங்கள் இருக்கும். அது போய் அசுத்தங்களில் உட்காரும், சாப்பிடும், வரும். அந்த ஈ பானத்தில் விழுந்துருச்சுன்னா அது தப்பான ஒரு விஷயந்தான், நோயை பரப்பக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு ரெக்கையில் தான் அதுக்கு நோய் இருக்கிறது, இன்னொரு ரெக்கையிலே அதற்கான ஷிஃபா இருக்கிறது. நோயையும் ஷிஃபாவையும் ஒரே உருவத்திலே, ஒரே பொருளிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால் முழுவதுமாக நீங்கள் முக்கி எடுத்து அதை தூக்கி எறிந்துவிட்டு
அதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். பொதுவாகவே முஸ்லிம்களுடைய ஒரு நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், குர்ஆனிலும் ஹதீஸிலும் சஹீஹான நம்பத்தகுந்த நபிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளும் அறிவியல் உண்மைகளுக்கு ஒத்து வந்தாலும் ஒத்து வராவிட்டாலும் அந்த ஹதீஸுகளைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும், அதைத்தான் நாம் நம்ப வேண்டும், அதன்படித்தான் செயலாற்ற வேண்டும். விஞ்ஞான வளர்ச்சியோ அறிவியல் முதிர்ச்சியோ இல்லாத காலத்திலேயே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு தெளிவான குறிப்பை தருகிறார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹுடைய உத்தரவின் பிரகாரம்தான். நபி அவர்கள் எந்த செய்தியையும் வஹி இல்லாமல், அல்லாஹுடைய செய்தி இல்லாமல் அவர்கள் பேசுவதில்லை. அந்த அடிப்படையிலே அல்லாஹுடமிருந்து வந்திருக்கிற இது ஒரு உயர்தரமான செய்தியாகும். புகாரி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு சொற்களிலும் ஒவ்வொரு நபிமொழிகளிலும் மனிதனுடைய ஆரோக்கியம் கவனிக்கப்பட்டிருக்கிறது. நோய் அவனுக்கு வராமல் அவனை பாதுகாக்க வேண்டும் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனித்து சொல்லி தந்திருக்கிறார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே தேடி பார்த்தால் ஈ என்பது, கொசு என்பது மிகவும் அற்பமான ஒரு பிராணியாகும். அல்லாஹுவால் படைக்கப்பட்ட உயிரினங்களிலேயே மிகச்சிறியது. அதைவிட எத்தனையோ சிறிய உயிரினங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆனாலும் மனிதனுடைய பார்வையில் பரவலாக பார்ப்பதற்கு மிகவும் சிறிய உயிர் பிராணி. ரொம்ப கொசுமார் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப உருவத்தில் சிறியதவனாக இருந்தால். இப்படியெல்லாம் சொல்கிற பழக்கம் இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயத்திற்கு சத்தியத்தை புரிய வைப்பதற்காக கொசுக்களையும் ஈக்களையும் கூட உதாரணமாக காட்டி பேசுவதற்கு அவன் வெட்கப்பட மாட்டான். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நபிமொழி ஜாமிஉ திர்மிதியிலே பதிவாகி இருக்கிறது. ஸஹ்ல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நபிமொழியை அறிவிக்கிறார். இந்த உலகம் இருக்கிறது பார்த்தீங்களா, கோடான கோடி செல்வங்கள் இருக்கிறது, ஏராளமான செய்திகள், பதவிகள், பட்டங்கள், உயர்வுகள், இப்படி எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அது ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் கூடுதலாக கொடுத்துருக்குறான், குறைவாக கொடுத்துருக்குறான். குறைவாக கொடுத்துருக்குறவங்க கூடுதலாக உள்ளவங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க. இப்படிலாம் நிறைய உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகபோகங்கள் அனைத்துமே ஒன்றுக்குமே மதிப்பில்லாத ஒரு விஷயமாகும். முஸ்லிம்களை பொறுத்தளவுக்கு மரணத்திற்கு பிறகு, மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் தரக்கூடிய நிரந்தரமான அந்த சுவன வாழ்வு தான் உயர்தரமான வாழ்வு. இந்த உலகத்திலே எவ்வளவுதான் செல்வம், செல்வாக்கு, பிரபல்யம் ஒருவருக்கு கிடைத்திருந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத ஒரு தூசி மாதிரி தான். இப்போ அதை பார்த்து நம்ம பொறாமப்படுறதோ அல்லது அதை பார்த்து நமக்கு கிடைக்கலன்னு ஏக்கம் கொள்வதோ அல்லது அதை எப்படியாவது பெற்றே தீர வேண்டும் என்று தீராத ஆசை காட்டி காதல் கொண்டு அதற்கான கடுமையான முயற்சி செய்து உழைத்து அவைகளெல்லாம் சேகரித்து கொள்ள வேண்டும் என்று பெரும்பாடுபடுவதோ இதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை ஒரு 1.5 வரியில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். லவ் கானத்தி துன்யா தஅதிலு இன்தல்லாஹி ஜனூஹு பஊதத்தின். இந்த உலகம் இருக்கிறதே அல்லாஹுடைய பார்வையில் ஒரு கொசுவின் ரெக்கை அளவுக்கு கூட மதிப்பு கிடையாது. அல்லாஹுடைய பார்வையில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வமும் செல்வாக்கும் ஒரு கொசுவின் ரெக்கை அளவுக்கு கூட மதிப்பு கிடையாது. அப்படி மதிப்பு இருக்குமானால் மா சஃபா காஃபிர மின்ஹா ஷர்பத்த மாஹின். ஒரு காஃபிருக்கு, இறை நிராகரிப்பாளனுக்கு ஒரு மிடர் தண்ணீர் கூட அல்லாஹ் கொடுத்துருக்க மாட்டான். இப்போ மதிப்பே இல்லாததுனால தான் சில நேரங்களில் பார்த்தா முஸ்லீம்களை விட சில பகுதிகளில் அவர்கள் தொழிலிலே கூடியவர்களாக, செல்வத்திலே கூடியவர்களாக இருப்பார். இப்போ இதெல்லாம் கொடுத்ததுனால அவங்கள அல்லாஹ் ரொம்ப மதிக்கிறான் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இந்த உலகம் அல்லாஹுடைய பார்வையிலே கொசுவின் ரெக்கையை விட மிக அற்பமானது. அதனால்தான் காஃபிர்களுக்கு கூட அல்லாஹ் வாரி வழங்குகிறான். இப்படி சின்ன சின்ன உருவங்களை கூட எடுத்து வைத்து உதாரணம் சொல்லி எளிய விஷயங்களை மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு நிலை ஷரியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் பேசப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே இப்படி ஒரு வசனம் வருகிறது, இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யضرب مثلا ما بعوضة فما فوقها. ரப்புல் ஆலமீன் கொசுவையோ அல்லது கொசுவை விட மிகச்சிறிய உயிர் பிராணியையோ உதாரணம் சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். சத்தியத்தை புரிய வைப்பதற்காக
எதை வேண்டுமானாலும் அல்லாஹ் உதாரணப்படுத்துவான் என்ற வசனம் குர்ஆன் ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த நபிமொழிகள், இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தரக்கூடிய படிப்பினை இதுதான். குர்ஆனிலே ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஈ பற்றிய செய்திகள், கொசுவை பற்றிய செய்திகள் அல்லாஹுடைய பார்வையில் அவைகளெல்லாம் மிகப்பெரிய அளவிலே கவனிக்கப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. மனிதனுடைய பார்வையில் வேண்டுமானால் கொசுதானே ஈதானே என்றிருந்தாலும் கூட அந்த சின்ன சின்ன உயிர் பிராணிகளை கூட ரப்புல் ஆலமீன் கவனத்தில் எடுத்து தன்னுடைய ஞானத்தை அதன் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த உலகம் எவ்வளவு அற்பமானது, எவ்வளவு குறைவானது, மதிப்பு இழந்தது என்பதை ரப்புல் ஆலமீன் இந்த செய்திகளின் மூலமாக சொல்லித் தருகிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய படைப்பு எதையுமே நாம் கேவலமாக நினைக்கக்கூடாது, ஈதானே என்று நினைக்கக்கூடாது. அதில் எப்படி நோய் இருக்கிறதோ அதனுடைய மறுபக்கத்திலே மருந்தையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதும் சேர்த்து சொல்லப்படுகிறது. இறைவனுடைய படைப்பு எதுவுமே இந்த உலகத்தில் வீணானதாக இல்லை. ஒவ்வொரு பொருளுக்கு பயன்படக்கூடிய நிலையிலும், ஒவ்வொரு பொருளும் இன்னொன்றுக்கு கெடுதி செய்யக்கூடியதாக இருந்தாலும் அதனுடைய மற்றொரு பாகம் அதற்கு பயன் தரக்கூடிய அமைப்பிலே ரப்புல் ஆலமீன் உருவாக்கி தந்திருக்கிறான். அல்லாஹுடைய ஞானம் என்பது விசாலமானது, அல்லாஹுடைய படைப்பு என்பது பிரமாண்டமானது. மனிதன் சிந்திக்க சிந்திக்க அதிர்ந்து போகக்கூடிய, அதிர்ச்சி பெறக்கூடிய ஒரு நிலையில்தான் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான் என்பதைத்தான் இந்த நபிமொழிகளும் இந்த குர்ஆன் வசனங்களும் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதையெல்லாம் பேசி தந்தார்களோ அந்த செய்திகளை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி.